எப்படியாவது நம்ம தடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா பாக்கியையும் மாமாவையும் அவங்க கூட்டிகிட்டு போய் வச்சுருப்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு செலவுக்கு பணம் எதுவுமே கிடைக்காது, நம்மளை அனாதையை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணோம், அந்த வீட்டில் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு எதிராக வந்துட்டு யாராச்சும் இருப்பாங்களா, அவங்கள நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஏதாவது நம்ம பண்ண பார்க்கணுன்ற மாதிரி அவங்க அக்கா பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருமா சேர்ந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஸ்கூலுக்கு வந்துட்டு பாக்கியோட வந்துட்டு குட்டி பொண்ணு அஞ்சுவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு கார் சத்தம் கேட்டோன்னா வந்துட்டு இவர் வந்து வாட்ச்மேனாக இருக்கிற பாக்கியோட அப்பா வந்து கதவை திறக்கிறாரு. எப்படியும் பாப்பா தான் வந்திருப்பா, நம்ம போய் அஞ்சலியை பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இறங்கும் போது கூட வந்துட்டு கவனிக்க மாட்டேங்கிறாரு இவர். கரெக்டாக பாப்பாவை தூக்கிட்டு தான் வந்துட்டு பாக்கி இறங்குறாங்க. இறங்கிட்டு வீல் சேரில் உட்கார வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் தள்ளின்னு போன பிறகு அங்கே இருந்த பிள்ளையார்கிட்ட போய் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. பாக்கி எப்படியாவது நல்லபடியாக அஞ்சு பாஸ் பண்ணோன்ட்டு. ஆனால் அந்த மிஸ் வந்துட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பருக்கு பதில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுங்கள், அந்த பொண்ணு பாஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பிளானோடு அவர் வந்துட்டு கொஷின் பேப்பரை வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இது பண்ண வைக்கிறாங்க. இங்கே போய் பாக்கி வேண்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கரெக்டாக வந்து வாட்ச்மேனான அவங்க அப்பா வந்து நேராக அஞ்சுவை பார்த்து திருநீரெல்லாம் வச்சு விட்டு, நீ நல்லபடியாக பாஸ் பண்ணு, உனக்கு என்ன தெரியுமோ அதை இது பண்ணு, தைரியமாக இது பண்ணி எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்காரு. இங்கே பசங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஏன் உடம்பு சரியாமல் கூட எழுதுறதுக்கு வந்த, நீ வீட்டுக்கு கிளம்புன்ற மாதிரி. அவங்க அக்கா அண்ணங்கள்லாம் வந்து பேச, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நான் கண்டிப்பாக எழுதி பாஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் எழுதிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வாட்ச்மேனான அவரை வந்துட்டு பாக்கி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவரை வந்துட்டு வேற ஒருத்தர் வந்து, நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்க, ஒழுங்காக அங்கே வந்து போ அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. கரெக்டாக அமரேந்தர் வந்துட்டு, இல்லை நான் தான் அவரை கூப்பிட்டேன்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஓ அப்படியா சார், ஆனால் கேட்டில் ஆள் இல்லைன்னா யாராச்சும் வந்துட்டாங்கன்னா திட்டுவாங்க சார் மேலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், நான் போயிடணும்னு சொல்லிட்டு பாக்கியோட அப்பா அங்கேருந்து போயிட்டாரு. கரெக்டாக பாக்கி வராங்க. அதோட எபிசோட் முடியுது.